இடைநிறுத்தப்பட்டிருந்த உலகின் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரத்தை நிர்மாணிக்கும் பணிகளை இன்றைய தினம் இலங்கை அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகின் வேண்டுகோளுக்கு அமைய அந்த பணிகளை இலங்கை அரசாங்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் மீண்டும் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. காலி முகத்திடலில் உலகின் மிகப்பெரிய நத்தார் மரத்தை நிர்மாணிக்கும் பணிகளை இலங்கை துறைமுக அதிகார சபையின் லொரிகள் சாரதிகள் முன்னெடுத்திருந்தனர். பிரதான 5 காரணிகளை அடிப்படையாக கொண்டு நத்தார் மர நிர்மாண பணிகளை ஆரம்பித்திருந்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்திருந்தது. மதங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தல், சமாதானத்தை நிலைநாட்டுதல், கிட்னஸ் சாதனை படைத்து நாட்டின் புகழை ஓங்கச் செய்தல், சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், சமூக சேவை ஆகிய முக்கிய காரணங்களை அடிப்படையாக கொண்டே இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டு குழு தலைவர் மங்கள குணசேகர தெரிவித்திருந்தார். எனினும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நிர்மாண பணிகளை மேற்கொண்ட குழுவிற்கு கடந்த 7ஆம் தேதி அறிவித்திருந்தார். இதற்கமைய இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். එතකොට මම ඇහුවා කොහොමද මුදල් නෑ මුදල් අපිට එක එක්කෙනා මුදල් දෙනවා මං කිව්වා අපේ ආණ්ඩුවෙන් වරායෙන් 7-5ක මුදලක් දෙන්න බෑ කියලා. உண்மையில் இந்த பணிகளுக்கு அமைச்சினால் 1% நிதி வழங்கப்படவில்லை. பல்வேறு தரப்பினரின் உதவியுடன் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் கர்தினாலின் வேண்டுகோளுக்கு அமைய இதனை இடைநிறுத்தினோம். எனினும் இது தொடர்பில் பிரதமருடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. அதன் பின்னரே பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 24ஆம் திகதிக்கு முன்னதாக பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். IBC தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு காலிமுகத்திடலிலிருந்து சண்முகநாதன் பார்த்திபன்.